ஹீடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து இன்றைக்கும் நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி எப்படி அந்த கண்டென்ட் எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹானாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து என்னோட எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேண்டவங்க தாராளமாக போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக வந்து நீங்களும் போய் பார்க்கலாம். லைக் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வீடியோஸை வந்து ஹைப் பண்ணி விடுங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் முழுசாக ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களோட கமெண்ட்ஸில் தான் வந்து நான் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அண்ட் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து இதில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து வருவார், லைக் மிலிட்ரி கேப்டனே. ஸோ ஹெட் கேப்டன் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஜங்குக் வந்து ஒரு மிலிட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன். நீங்கள் வந்து ஜங்குக்கோட மிலிட்ரிக்கு தான் வந்து ட்ரெயினிஸாக வந்து நீங்கள் வருவீங்க. இதுதான் இன்ட்ரோ. மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜங்குக் எப்பவும் போல் அந்த மிலிட்ரி டைமில் எப்போ எந்திரிக்கணும், ஷெட்யூல்ஸ் என்ன அண்ட் வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதைப்படி தான் ஜங்குக் வந்து அவரோட ட்ரில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து லைக் சொல்லியிருந்திருப்பாங்க, இன்றைக்கி வந்து புது ட்ரெயினிஸ் எல்லாம் வராங்க, அவங்கள வந்து நீங்கள் தான் கைட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும், அவங்க ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு மற்ற சிலர்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து அவரோட சைடு. ஸோ இப்போ வந்து உங்கள் சைடு வந்து பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் தான் உங்கள் அம்மா தான் அவங்க பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்காங்க. லைக் வந்து நான் சொல்ல மறந்துட்டு, அவங்க வந்து ஹீரோயினுக்கு பேர் வந்து அச்சு அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அச்சு பின்னாடி தான் அவங்க அம்மா வந்து போய்கிட்டே இருக்காங்க. நில்லுடி, 1 மாதத்துல ட்ரைனிங் முடிஞ்சிடல, 2 மாதத்துல உனக்கு கல்யாணம், மறந்துடாத, இல்லை சும்மா வந்து என்கிட்ட பொய் சொல்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. 1 மந்த் ட்ராமா ட்ரைனிங்கு நான் உங்ககிட்ட லெட்டருமே காட்டிட்டேன்ல. அப்புறம் என்னம்மா, ஏம்மா இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, உன்னாலேயே வந்து எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் டீமோட லீடரே நான் தான். நானே லேட்டாக போனால் எப்படிம்மா வந்து என்னை மதிப்பாங்க? தயவு செஞ்சு வந்து கேள்வி கேட்குறது நிறுத்தமா, என்னால் முடியலம்மா. 1 மந்த் தான் ட்ரைனிங், ஆல்ரெடி உனக்கு லெட்டர் கொடுத்துட்டேன், நான் வந்து என்னை கிளம்புறேம்மா, என்னை விட்டுருமா. டெய்லி உங்களோட டார்ச்சர் தாங்கவே முடியல. கல்யாணம் 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 கல்யாணம், சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆமாண்டி, இப்போல்லாம் சீ அப்படின்ட்டு தான் இருக்கும். நான் வந்து எத்தனை பேர்கிட்ட சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா. கல்யாணன்றது ஊருக்காக பண்ணி வைக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கோ. இன்னும் ஏமா வந்து எல்லாம் ஏதோ சொல்லுவாங்கன்ட்டு ஏமா அப்படியே இருக்க? உன் வயிற்றுக்கு தானே நீ சாப்பிட்ற, மற்றவங்களுக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிட முடியும். ஏமா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கம்மா. பாவம் அப்பா எப்படிதான் உன் கூட குடும்பத்தை நடத்துறாருன்னு தெரியல. போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்பி போயிடுறீங்க. உடனே உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான், நீங்கள் கொடுக்குற செல்லம் தான் அவள் இப்படி வந்து பேசிக்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவள் சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது? நம்ம பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் வேணுமோ அப்போ நாம் தான் அதை முடிவு பண்ணோம். அவள் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கா, பண்ணி வைக்கலான்ட்டு நாம் தான் முடிவு பண்ணோம். ஊர் உலகம் சொல்லுன்றதுக்காகலாம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அங்கே வந்து சண்டை போயிட்டுருக்கு. நீங்களாம் எதுவுமே கண்டுக்கல, நம்ம வந்து இப்போ டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆல்ரெடி ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கும். அங்க வந்து எல்லாம் வந்துருங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க உங்களோட டீம்ல மொத்தம் 5 பேர். நீங்க கேப்டன், அதான் சாரி டீம் லீடர். ஸோ மொத்தமா 6 பேரு. ஸோ ஆல்ரெடி அவங்க எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் காணுமே, கால் பண்ணலான்ட்டு பார்க்கும்போது நீங்க வந்து உள்ளார வந்துட்டீங்க. ஏன்டி இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? சாரிடி. என் வீட்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. என் அம்மா காலங்காத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதம் முடிஞ்சு வந்துருவல 2 மாதத்துல கல்யாணம் நின்று படுத்தி எடுத்துருச்சுடி. அது சரி, வா. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? பஸ்ஸும் வேற வந்துருச்சு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு. எவ்வளோ நேரம் வந்து தொடங்குடி அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்து வர கத்திட்டு இருக்காங்க. உடனே வேக வேகமாக எல்லாரும் வந்து ஏறி உட்காந்து லைக் வந்து எங்கே போகணுமோ மிலிட்ரி கேம்ப் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கீங்க. நல்லா வந்து சாங் போட்டு வைப் பண்ணிட்டு ஜாலியாக அப்புறமே வந்து டான்ஸும் ஆடிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளார இந்த அளவுக்கு வந்து தடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து எப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து எங்கே வந்து ரீச் ஆகணுமோ அங்கே வந்து நீங்களும் ரீச் ஆகிட்டீங்க. பட் ஆனால் லேட் ஆகிருச்சு அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜங்குக்கு வந்து அங்கே வேற லேட் ஆச்சு அப்படின்றதால அவர் அந்த இடத்துல இருந்து போயிருந்திருப்பாரு. பட் ஆனால் அவங்க வந்தாங்க அப்படின்னா லேட்டாக வந்ததுக்கு வந்து அவர் கிரவுண்ட் வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்கும். அந்த கிரவுண்டை 10 தடவை ஓடணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிவிட்டு லைக் பனிஷ்மெண்ட்டை சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். ஸோ ஜங்குக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க தான் வந்து உங்களை ரிசீவ் பண்ணுறது அண்ட் வந்து எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரில் செக் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களோட பனிஷ்மெண்ட் வந்து இதுதான், 10 தடவை கிரவுண்டை ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த நாளே பனிஷ்மெண்ட்டாக விளங்கிரும். எல்லாம் இவ்வளோ சொல்லணும், இவ்வளோ பண்ணதுனால இப்போ நாம் எல்லாருமே லேட் ஆகிட்டோம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை வந்து பிடிச்சி திட்டிக்கிட்டே வந்து இப்போ 10 ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய கிரவுண்டு, முடியல உங்களால். 5 ஓடுறதே ரொம்ப கஷ்டம், இதில் 10ன்னா சுத்தமாக முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கு, லைக் லேசியாக வந்து சுத்தமாக ஒன்றுமே முடியாமல், வெயில் வேற. ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து சரி, வந்துட்டாங்களா இல்லையா, என்ன இன்னமும் லேட் ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறதுக்காக சரி ஜங்குக்கும் வந்து அவர் மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ட்ரில் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து இன்னொருத்தரை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் வந்து வராரு. இப்போது வந்து அவரோட அசிஸ்டண்ட் இருப்பாங்களே. ஸோ அவர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க, என்ன வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே 10 ரவுண்ட்ஸ் ஓட சொல்லியிருந்துருக்கீங்களே, ஒரு 6 ரவுண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஓடிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரா 6 ரவுண்ட்ஸ் சரி போதும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இது வார்னிங்கோட விடுறேன். இன்றைக்கி வந்து எந்த ட்ரைனிங்கும் இருக்காது. அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு பங்க்சுவலாக எல்லாருமே 4 o'clock எந்திரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்டரும் வந்து உங்ககிட்ட எல்லோரும் ஓடினது போதும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. இன்றைக்கி வந்து எந்த இதுவுமே இது வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும்தான். திரும்பவும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லேட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட மோசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளையில் கரெக்டாக 4 o'clock கிரவுண்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சார் வந்து சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே நாளைக்கு காலையில் 4 o'clock இங்கே இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. புரிஞ்சுது சார் அப்படின்னு ரொம்ப சோர்ந்தே போயிட்டீங்க. யாராவது தூக்கிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் எல்லாம் எழுந்திரிச்சு ஒரு வழியாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு காலெல்லாம் அந்த வலிக்குது. அப்படியே போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு கொடுத்த ரூமில் வந்து போய் 5 பேருமே ஒரே ரூம் தான். ஸோ வந்து எல்லாருமே சாரி 6 பேர் 3 பிரிச்சுக்கலாம். ஸோ 2 ரூமு, ஒரு மூணில் 3 பேர், இன்னொரு ரூமில் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிட்டீங்க. அவ்வளோ பெயின். நைட்டு தான் லைக் வந்து அந்தளவுக்கு ஓடி இருப்பீங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். ஒரு நைட் டைம் தான் வந்து எந்திரிக்கிறீங்க ஒரு 6 மணிக்கு.
அதுவும் எப்படி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா உள்ளே போனவங்க வெளியிலயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து உங்க கதவை நின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றாங்க இந்த பொண்ணுங்க அப்படின்ற மாரி. அதுக்கப்புறமா ரொம்ப சுத்தமா முடியல. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இன்னமும் முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க தான் வந்து டோர போய் ஓப்பன் பண்றீங்க. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மதியம் லஞ்சுக்கும் வரல, டின்னருக்கும் வரல. என்ன பண்றான்ற பிளானிங்ல இருக்கீங்க? இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க எல்லாருமே வந்து கேன்டீனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். பட் ஆனால் இப்போ 6 கூட ஆகல. இதை பார், டைம் இப்போ என்னன்னு தெரியுமா? 6:45 7க்கெல்லாம் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த டைமுக்கு வந்தால் மட்டும்தான் டின்னர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. சரி சார் சரி சார், நாங்கள் சீக்கிரமாக வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அச்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, எந்திரிங்கடி எந்திரிங்கடி, டின்னர் டைமாண்டி, 7 மணிக்குள்ளார போனதான் கிடைக்குமாண்டி, எந்திரிங்கடி எந்திரிங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போட்டு உலுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னடி செம்மையா மச்சான், உடம்பெல்லாம் வலிக்குது. எந்திரி, 7 மணிக்கு போனாதான் டின்னரா, இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதா, எந்திரிங்கடி. எது 7 மணிக்கு உள்ளார போனாதான் எல்லாம் கிடைக்குமில்ல இது. அப்போ டைம் என்ன இப்போ? ஐயோ உங்களை எழுப்பி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 6:50 ஆச்சு. எது 6:50 ஆச்சு? தள்ளுடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அந்த உங்கள் ரூமில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களா. ஸோ அதில் ஒருத்தி வந்து எழுந்திரிச்சு உங்களை தள்ளி போடி அந்த பக்கம், எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேன்டீன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஓடிட்டாங்க. ஐயோ இவ வேற ஒருத்தி, ஐயோ இவ எந்திரிக்கவே மாட்டலையே, எந்திரிடி எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் பலார்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எந்திரிச்சு தரடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவள் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, நீ எங்கேயோ போய் சாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்து ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கடி போனீங்க எல்லாரும்? அப்போ நான் தான் அவுட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்களும் வேகமாக வந்து கேன்டீனிங்க தேடி கண்டுபிடிச்சி 7 ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் நின்றுடுறீங்க. கேன்டீனுக்கு போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அட்டிங்களே விட்ட பாவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்களும் வேகமாக போய் க்யூவில் நின்றுட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்களா, அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருங்க. சொபா என்ன போராட்டம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ போராட்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. வேறு என்னடி பண்ணுறது? இனிமேல் வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு வரலன்னா அவ்வளோதான். சோறு இல்லை நமக்கு. நீங்களா சோறானா எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு. உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அப்படிதான், நீ செத்த கூட எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அண்ட் வந்து 4 o'clock எழுதணும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அலாரம் எல்லாம் வச்சுட்டு ஒரு 3:30க்கு அலாரம் வச்சிடுறீங்க. ஸோ 3 பேர் இல்லையா, ஸோ குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்றதுனால 3:30க்கு அலாரத்தை வச்சுட்டு எல்லாம் வந்து நல்லா தூங்கிடுறீங்க. அண்ட் அதே மாதிரி 3:30க்கு அலாரம் அடிக்குது. நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, ஏன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இப்போ கிரவுண்டுக்கு வந்து கரெக்டாக 4 o'clock வந்து கிரவுண்டுக்கு போயிடுறீங்க. அப்போ தான் வந்து ஜங்குக் வந்து வராரு. ஸோ நேற்று வந்து அவங்க யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் பார்த்துருந்துக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. எல்லாம் கரெக்டாக 4 o'clock வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து புதுசாக வந்தவங்களாம் யார் யார் தனியாக வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ தனியாக வந்து அவங்கவுங்க டீமோட வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு பேராக வந்து ஜங்குக் வந்து படிச்சுக்கிட்டே வராரு. அண்ட் அப்போ தான் உங்களோட பேர் வருது. அப்போ தான் அவர் வந்து என்னது இது இந்த பேர் அப்படின்ற மாதிரி அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நீங்கள் ஹேண்ட் ரைஸ், நான் தான் சார் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ இங்கே எப்படி? நான் தான் இந்த கேப்டன்ன்றது அவருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் ஓகே ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒன்று வந்து பேர்லாம் படிச்சுட்டு போகிறார். ஓகே, உங்களோட டீமை வந்து இனிமேல் நான் தான் கைட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். தெரியலன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மாஸ்க் தான் போட்டிருக்காரு. மாஸ்க் வந்து அவர் கழட்டவே இல்லை. ஸோ மாஸ்கோடையே தான் இருக்கார்.
ஜங்குக்கு வந்து நீங்க யாருன்றத ஜங்குக்கு தெரியும். பட் ஆனால் ஜங்குக் யாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து அதனால தான் ஜங்குக் அந்த மாதிரி வந்து யோசிச்சிருந்திருப்பாரு. அண்ட் இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாம் போகுது. எல்லா டேஸ்லையுமே ஜங்குக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி லைக் வந்து கொடுக்குறாரு. பட் ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களை வச்சு தான் டெமோவே பண்ணுறாரு. ஸோ எப்படியெல்லாம் வந்து பிடிச்சி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் ஹேண்டை தான் வந்து பிடிச்சி அவர் பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா என்ன இந்த சார் நம்மளை மட்டுமே வந்து கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நைட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் 5 பேருமே வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் இந்த சார் ஏன்டி என்னையே வந்து கூப்பிட்டு வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம டீமுக்கு நீ தாண்டி கேப்டனு. ஸோ கேப்டனை வச்சு தானடி பண்ணுவாங்க. பின்ன ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. நீ கேப்டனு அப்படின்றதுனால உன்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி ஷூட் பண்ணணும், அதை நீ தானடி எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே எத்தனையோ டீம் லீடர்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன மட்டும் ஏன் அவர் கூப்பிடுறாரு? லூசாடி, நீ எத்தனை டீம் லீடர் வந்து கூப்பிட்டு அவர் பண்ணிகிட்டே இருப்பாருடி. உன்னை மட்டுமா கூப்பிடுறாரு? மொத்தமாக ஒன்று அப்புறம் இன்னொரு டீமில் இருக்கிற அந்த பொண்ணை தான் கூப்பிடுறாங்க. என்னமோ வந்து இவ தான் பெரிய அழகியாட்டம், அவர் அப்படியே மயங்கிட்டா இருப்பார், பாடி வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாமே வந்து போகுது. ஒன் டே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து கேட்குறாரு, எங்கே உங்கள் டீம் லீட்ரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. சார் அவளுக்கு வந்து ரொம்ப சிவியரான ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அவளால் வர முடியாது சார். ஓ, ஓகே, சரி. நீங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து டெய்லியும் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் ஒவ்வொருத்தருக்கா வந்து லைக் ஒவ்வொரு பேட்சாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே வந்து அவரோட சப்ஸ்டியூட்டை வச்சு எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் வந்து எங்கே வராரு அப்படின்னா உங்களோட ரூமுக்கு தான் வந்து வராரு. டோரை நாக் பண்ணுறாரு. பட் ஆனால் நாக் பண்ணியும் வந்து டோர் ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டில் பாரை திருப்புறாரு. டோர் திறந்துச்சு. சரி, அவரும் உள்ளார வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து மாஸ்க் போடாமல் தான் வந்திருக்காரு. ஏ அச்சு அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் சீக்ஸை டேப் பண்ணுறாரு. சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, படு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உங்கள் டீம்மேட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உனக்கு தேவைப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரில, பட் ஆனால் இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஹீட் பேடு, சாக்லேட்டு அண்ட் வந்து பேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நிறையா நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாதா, அதனால 4-5 பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பாரு. சார் எதுக்கு சார் இவ்வளோ பிராண்டு? இல்லை பரவாயில்ல, டீம்மேட்ஸ்க்கும் தேவைப்படும் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால தான் இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட நம்பரை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. என்ன இந்த சாரு, ஐயோ வயிறு வேற வலிக்குதே, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கே இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் சார், ரொம்பவும் வந்து எனக்கு பெயினாக இருக்குது. சரி படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சு உங்களோட நீங்கள் டிஷர்ட் போட்டிருப்பீங்களா அதை அப்படியே தூக்கிட்டு அந்த ஹீட் பேட் அங்கங்கே வச்சு எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, என்னோட ஜூனியர்ஸை வந்து நான் தானே பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கே வந்து ஜங்குக் லைக் வந்து உங்களையே அறியாமல் வந்து ஜங்குக் மேலே ஒரு மாதிரியான ஒரு லைக் ஸ்டார்ட் ஆகுது, லைக் க்ரஷ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அவரும் வந்து சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு
அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் வந்து அந்த டே ஃபுல்லுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பீங்க. அப்பப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு ஏதாவது வேணுமா, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. நீங்களும் வந்து இல்லை சார் பரவாயில்ல தான், கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இந்த ஆள் டெய்லியும் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கான்? ஒரு வேளை நம்ம அழகில் அவன் மயங்கிட்டானோ இருக்கலாம். நாம் தான் நம்ம ஏரியாலே அழகாச்சே, நமக்கு மயங்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அந்த மாதிரி தான் இவரும் மயங்கிட்டாரு போல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஜாலியாக மறைச்ச வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் ஆகுது. அண்ட் வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம காட்டில் தான் வந்து ட்ரைனிங்காக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு 15 அந்த மாதிரி ஒரு 2 டீம் கூட்டிட்டு தான் வந்து ஜங்குக்கு அசிஸ்டன்ஸ் ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து காட்டுக்குள்ளார போகிறீங்க. ஸோ காட்டுக்குள்ளார வந்து எதுவும் இல்லை அப்படின்னாலும், ஸோ காட்டுக்குள்ளார தான் நமக்கு எதுவும் நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. ஸோ இருக்கிறத வச்சு எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்காக வந்து அந்த ட்ரைனிங் வந்து போகுது. அண்ட் வந்து லைக் வந்து ஜங்குக்கு வந்து உங்கள் டீமுக்கு அசிஸ்ட்டும், அண்ட் வந்து இன்னொரு டீமுக்கு வந்து ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் இருப்பாங்களா, அவங்களும் வந்து காட்டுக்குள்ளார வந்து போய் அங்கே வந்து ஒரு 2 நைட்டு ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா அங்கே உங்களால் என்னென்ன நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து அங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து டாஸ்கே. ஸோ அதே மாதிரி 2 டீமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு டீம் வந்து வேறு வேறு பிளேஸுக்கு போயிடுறீங்க. அண்ட் ஜங்குக் வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம கேம்பிங் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஒரு கேம்பிங் போடுறாரு. அண்ட் நீங்கள் 2 அதாவது ஒரு 6 கேம்பிங் போடுறீங்க. ஸோ வந்து நீங்கள்லாம் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டையுமே வந்து ஜங்குக்கு எடுக்கணும். எப்படி வந்து நீங்கள் டென்ட்டெல்லாம் கரெக்டாக போடுறீங்களா, என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அவர் ரிப்போர்ட்டாக வந்து எடுக்கணும். ஸோ அதனால் அவர் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. ஹெல்ப் தேவைப்பட்டால் இது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து அவர் கொடுக்குறாரு. ஒரு வழியாக வந்து 6 டென்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஜங்குக்கும் வந்து அவரோட டென்ட்டை அவரே ரெடி பண்ணிட்டாரு. இப்போ வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. லைக் வந்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லாம் பசிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கிட்ட, சார் பசிக்குது சார், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போது வேட்டையாட வேண்டியது தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கான தேவையானதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே இல்லை. லைக் வந்து இங்கே வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து டக்குன்னு பிடிக்கணும், ரொம்ப வந்து லேட் ஆச்சுன்னா அது வந்து முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து, அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 வேளைக்கும் சேர்த்து நம்ம ஃபிஷ் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எப்படியெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறது அப்படின்றத அவர் டெமோ காட்டுறாரு. இப்போமா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. நீங்களும் வந்து பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறாங்க. யாருக்கும் எதுவுமே வந்து வரவே இல்லை. மீனால் எஸ்கேப் ஆகி போகிட்டு, அதனால் ஜங்குக்கும் வேறு வழியில், சரி இருங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் டீம் லீடர் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அவரு வந்து உங்களை கையை பிடிக்கிறாரு. எல்லாரும் கவனமாக பாருங்கள், நான் பண்ணுறதை பாருங்கள், எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத வந்து நல்லா கவனிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. அவரோட கை உங்கள் கையில் வந்து பட்டதுமே லைக் வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிருக்காருல. ஸோ இப்போ அவங்க ஜங்குக்கோட கை வந்து கைக்குள்ளார தான் உங்கள் கை இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது, ஒரு மாதிரி அப்படியே ஆகுது. ஸோ எல்லோரும் கவனிங்க, எப்படி பிடிக்கிறது அப்படின்றத நல்லா பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுபடி எப்படி வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு மீன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அசைறது அதுக்கு தெரியக்கூடாது. அதை நீங்கள் அந்தளவுக்கு ஸ்பீடாக அதை வந்து பிடிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நழுவிட்டு போயிடும், அதுக்கப்புறமா இங்கே வராது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்து
இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் ஒரு மீனை பிடிச்சி காட்டுறாரு. இப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 3 ட்ரை பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆனால் போக 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 வந்து அவங்களும் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒரு 2 வேளைக்கும் சேர்த்த மாதிரி எல்லாம் மீனெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம். சார் இதை வேக வச்சு எப்படி சார் வெறுதை சாப்பிட்றது? இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பழகிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து நெருப்பு மூட்டுறது. நீங்கள் வந்து நெருப்பு எல்லாம் மூட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீம் போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு டீம் வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு குச்சியை சொருவி இதெல்லாம் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து 2 டீமும் பண்ணுறீங்க. அப்படியே வந்து விறகெல்லாம் எடுத்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பற்ற வச்சு நெருப்பு, அதாவது லைட்ரு இல்லை மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. அதுவும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து ஃபிஷ் எல்லாம் நல்லா வேக வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு இதை வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்றீங்க. அது என்னமோ தெரியல, ரொம்ப பசி எடுத்து சாப்பிட்றதுனால அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சார் செம்மையாக இருக்குது சார், இது வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்டான டிஷ்ஷை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சார், ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஜங்குக்கு அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப பசியில் சாப்பிடும்போது எதை நீங்கள் சாப்பிட்டாலும் அது ரொம்பவும் ருசியாக தான் தெரியும். இதே உங்களுக்கு வயிறெல்லாம் ரொம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ, இவ்வளோ இருக்கா? நமக்கெல்லாம் டயத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு சார். ஆனாலும் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து டைமும் போகுது. அண்ட் வந்து நீங்கள் வந்து அங்கே 1 வீக் லைக் வந்து ஒரு 1 வீக் 10 days அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும். எல்லாமே வந்து ஜங்குக் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும் எல்லா ட்ரைனிங்குமே வந்து கொடுக்குறாரு. அப்பப்போ ஜங்குக் வந்து உங்களை சைட் அடிக்கிறது, உங்ககிட்ட அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, லைக் ஆஃபீஸ் லைக் கேப்டன் அப்படின்ற இதில். பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அது அந்தளவுக்கு வெறும் பெருசாக தெரில. ஸோ கேப்டன் தானே, ஸோ அப்படி பண்ணுறதெல்லாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தான் லைக் வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் இது நமக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா, இல்லை உண்மையிலேயே அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மனசை தளர விடாதடி, மனசை பறி கொடுத்துறாத. எனக்கு இன்னும் 2 months கூட இல்லை, முழுசாக 1 மாதம்தான் இருக்குது கல்யாணத்துக்கு. எதுக்கு வந்து அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசை வந்து ஜங்கு கிட்ட பறி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து திரும்பி போகிற டைமும் வருது. ஸோ உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, ஜங்குக்கை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. நீங்கள் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப போகிறோம், ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களும் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான், எனக்கு தெரியலடி, எனக்கு ஜங்குக் சாரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வரமாட்டேங்குதுடி, அவர் கூடவே இருக்கணும்னு தோணுது. பைத்தியமடி உனக்கு, உனக்கு இன்னும் கல்யாணம் 1 மாசத்துல. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உன் வீட்டில். ஐயோ, நான் அப்போவே வந்து உங்கள் அம்மா என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு தெரியல, இப்போ இதெல்லாம் வந்து ஐயோ வேண்டாண்டி அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னால் முடியலை தெரியுமா? அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்ன அறியாமலேயே வந்து நான் அவரை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. இப்போ எப்படி நான் போய் அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பாரு, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன், க்ரஷ் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோ சரியா? அப்படி தான், அதனால தான் உனக்கு இப்படி தோணுது, ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷு தான் சரியா? நீ வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டில எல்லாம் வந்து மேரேஜ்க்கு பிளான் பண்ணிட்டாங்க, மேரேஜும் ஆக போகுது. அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி நச்சுக்கிட்டு இருக்காங்க, கிளம்பிட்டீங்களான்ட்டு. ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு போகிற வழி பார் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் பார்க்கவே இல்லை, பார்த்தா வந்து
எங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு பயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்றதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்கவே விடலை அவங்க வந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இருந்திருப்பாரு. பட் வந்து பார்த்தா உங்களை காணோம். சின்னது இது காணோம், கிளம்பிட்டாங்களா அதுக்குள்ளார அப்படின்ற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சார், ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில, நாங்கள் சீக்கிரமாக கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்படி தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கெல்லாம் வந்து ஜங்குக் மட்டும்தான் மண்டையில் இருக்காரு. அவர் கூட இருந்த டைமு, அவர் வந்து பீரியட்ஸில் வந்து உங்களுக்கு கேர் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்ற இதுதான் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி இருந்தால் எப்படி? ஐயோ ஜங்கு, என்னடா சொன்ன, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல தான் வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்க அம்மா வேகமா வந்து, ஏய் என்னம்மா, மாப்பிள்ள கால் பண்றாரு, பேசுடி. எதே மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ள? ஏய் நீ கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன் தாண்டி கால் பண்றாரு. இது அவரு கால் பண்றாரா? ஆமாண்டி, பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஹலோ, ஹாய் ஹாய் அச்சு, எப்படி இருக்க என் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். உன்னோட ட்ரைனிங் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. நல்லா தான் போச்சு, நிறையா நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ரொம்ப நல்லது. உனக்கு ரொம்ப அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு போல். ஆமாம், ரொம்ப தான் பிடிச்சிருந்துச்சு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி லைக் உங்களை அறியாமையே வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. ஏன்னா ஜங்கு வந்து தான் உங்கள் மைண்டில் இருக்காரு அப்படின்றதுனால நீங்கள் அதை மட்டும் சொல்லிடுறீங்க. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்லை, உனக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலையே. ஓ, பட் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றத அந்த பக்கத்தில் உங்ககிட்ட வந்து பேசின பர்சன் வந்து கேட்டிருந்துருப்பாரு. அவரும் வந்து அதை இப்போதைக்கு இதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து விட்டுறாரு. நான் எதுவுமே சொல்லலையே. இட்ஸ் ஓகே. நான் தான் ஏதோ எனக்கு தான் ஏதோ வேறு மாதிரி கேட்டுருச்சு போல். ஓகே. நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா. உங்கள் பேர் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? ஜேகே. ஜேகே என்னோட பேர். அது என்ன ஜேகே? என்னோட பேர் ஜேகே, நீ கேட்ட, நான் சொல்லிட்டேன். அண்ட் வந்து நாளைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு மேரேஜ்க்கு நீ போட வேண்டிய சாரீ ஜுவல் வந்து எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அப்போது நேரில் போய் நான் வாங்குறது இல்லை இல்லை, ஆக்சுவலி உனக்கு எதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சோ அதெல்லாமே வந்து நான் வாங்கி சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து உன் வீட்டுக்கு வந்துடும். நீ மேரேஜ்க்கு எது போடணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும், பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஐயோ, நான் ஜங்குக்கு வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே, என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அண்ட் வந்து நீங்களும் வந்து சரி அப்படி என்னதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து லைக் ஜங்குக்கோட சாரி மாற்றி சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையோட அம்மா அப்பாலாம் வந்து வராங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் என்ன, அண்ட் வந்து அதுக்கு மேட்சிங்கான நகை, அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு கல்யாணத்துக்கு எந்த புடவை போடணும் அதுக்கு மேட்சிங்கான நகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய நகைகள் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னடா இது, எதுக்கிட்ட இவ்வளோ நகை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இவ்வளோ நகையெல்லாம்? இவ்வளோலாம் வேண்டாமே. இதை பாருமா, என் பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்தது தான். இதெல்லாம் நீ போட்டுக்கோ, அவனுக்கு
உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. உனக்காக வந்து அவன் இவ்வளோ கடை தேடி தேடி வாங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவன் எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு தேடிலாம் வாங்கி கொடுத்தது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்காகவா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்களும் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்கள் அம்மா தான், பாத்தியாடி மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இவ்வளோ உனக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது சரி நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை விட்டுட்டு எதுக்கு இன்னொருத்தனை பற்றி நினைக்கிறோம்? நம்மளை லவ் பண்ணுறவங்க நமக்காக இவ்வளோ பண்ணும்போது எப்படியே அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் மனசை அப்படியே தேத்திக்கிட்டு அண்ட் அப்படியே மேரேஜ் டேவும் வருது. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கு உங்கள் மனசை விட்டு போகவே இல்லை. எப்படியாவது வந்து ஜங்குக்கு மறக்கணும்னு தான் பார்க்குறீங்க, ஆனால் முடியலை. அண்ட் அப்படியே மேரேஜில் ஸ்டேஜுக்கும் வந்து நீங்கள் உட்காந்துடுறீங்க. இது வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்படியே தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மாப்பிள்ளையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருப்பாங்களே ஸ்டேஜில், அந்த மாப்பிள்ளையை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அப்புறம் வந்து தாலியையும் வந்து மாப்பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டு கெட்டி மேலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதுவும் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் தாலி ஏறுது. அந்த ஏறின டைமில் வந்து உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி லைக் வந்து ஒரு டியர்ஸ் வழியுது. அதுக்கப்புறமா அவ்வளோதான், இனி இதுதான் என் லைஃப், இவன் தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா உங்கள் காதுகிட்ட வந்து, ஓய் ஜூனியர், என்ன பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து சொன்னதுமே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. சீனியர் நீங்கள்? நானே தான். என்ன உன் பிரச்சனை பார்க்க மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன? ஆமாம், உன் புருஷன் நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் என்னோட ஃபியான்சேவா? அப்போ அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பார்த்ததுமே உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ தான் வந்து என்ன வந்து நான் யாருன்னே தெரியலன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சிச்சு நான் யார். நீ வந்து என்னோடய ஃபோட்டோவை கூட பார்க்கல, என் பேரை கூட கேட்கல அப்படின்ட்டு தெரிஞ்சது. அதனால தான் சரி உன் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே இருக்கும்போதெல்லாம் சும்மா அப்படியே சில்மிஷம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஐயோ சீனியர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படி இருக்குது. எஸ் ஜங்குக் தான் வந்து அந்த மாப்பிள்ளை. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அங்கே எல்லாருமே ஜங்குக் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐயோ சீனியர், ஐ லவ் யூ சீனியர் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஐயோ என்னடி பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்கள் அம்மா ஐயோ நம்ம கல்யாணம் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஜங்குக்கும் பேக்கப் பண்ணிக்கிட்டு சரி சீனியர், சரி என்னோட ஜூனியர், உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் பண்ணி அந்த பட்டனமும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அவங்க வந்து ஸ்டோரி இப்படி தான் கேட்டாங்க. பட் ஆனால் சில பல ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ மறக்காமல் இதெல்லாமே பண்ணிடுங்கடா. ஃபிக்ஸிஸ். பாய் பாய்.